ஹாய் எவ்ரிவன். இந்த விடம் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்ட் டிபெண்டன்சிஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போறோம். ஓகே. இது ஒரு புது கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். நம்ம போன வீடியோல வந்து நம்ம ஃபீல்ட்னா என்னன்னு பார்த்திருக்கோம். அண்ட் எப்படி ஒரு ஃபீல்ட கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். அண்ட் டேட்டா டைப்னா என்னன்னு பார்த்திருக்கோம். அண்ட் பிக் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு கூட பார்த்திருந்தோம். ஓகே. ஸோ இந்த வீடியோல நம்ம ஃபீல்ட் டிபெண்டன்சிஸ்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம டீப்பா பார்க்க போறோம். ஓகேயா. இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சினாரியோ பேஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த கான்செப்டை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சினாரியோ பார்க்க போறோம். ஓகே. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து டிராவல் ஏஜென்சியை வச்சு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். எல்லா எக்ஸாம்பிளும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டிராவல் ஏஜென்சில ஒரு சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே இந்த பேசஞ்சர்ஸ் உடைய பர்சனல் டேட்டா எல்லாத்தையுமே வந்து நம்ம போன வீடியோலயே வந்து ஒரு ஃபீல்டா கிரியேட் பண்ணிட்டோம். அதாவது இமெயில் ஐடி ஃபீல்டா இருக்கட்டும், இல்ல பேசஞ்சர் நேமா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய ஃபோன் நம்பரா இருக்கட்டும், இந்த மாதிரி பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஒரு ஃபீல்டா நம்மளுடைய புக்கிங் ஆப்ஜெக்ட்டை நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டோம். கரெக்ட்டா? சோ அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த பேசஞ்சர்ஸ் உடைய டெமோகிராபிக் இன்ஃபர்மேஷன வந்து நம்ம அவங்கள்ட்ட இருந்து வாங்க போறோம். டெமோகிராபிக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேசஞ்சர் இவங்கலாம் எங்க இருந்து வர்றவங்க? அதாவது இவங்களுடைய கண்ட்ரி என்ன? இவங்களுடைய ஸ்டேட் என்ன? ஓகே. சோ இத பத்தின இன்ஃபர்மேஷன நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ஃபீல்டா நம்மளுடைய புக்கிங் ஆப்ஜெக்ட்ல நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போறோம். ஓகே. சோ இத பண்றதுக்கு நான் ஏற்கனவே என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரி அண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி 2 ஃபீல்ட வந்து கிரியேட் பண்ணிட்டேன். என்ன டேட்டா டைப் கொடுத்து சேவ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிக் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த டேட்டா டைப்ப வச்சு இந்த கண்ட்ரி பிக் லிஸ்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்டேட் பிக் லிஸ்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கேன். எதுக்காக நான் பிக் லிஸ்ட் போனேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டேட்டா இன்கன்சிஸ்டன்சி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, நான் வந்து எரர்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணணுன்றதுக்காக, ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ்ல இருந்து டேட்டா என்ட்ரி பண்றவங்க சூஸ் பண்ணிக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் பிக் லிஸ்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டேன். ஓகே. சோ இப்ப நம்ம வந்து ஒரு ஆர்ல போய் நம்ம பார்க்கலாம். நான் கிரியேட் பண்ணிருக்கிற அந்த கண்ட்ரி அண்ட் ஸ்டேட். ஓகேயா. சோ இப்ப இந்த பாத்தீங்கன்னா இதுதான் என்னுடைய புக்கிங் ஆப்ஜெக்ட். ஓகே. இப்போ என்னோட புக்கிங் ஆப்ஜெக்ட்ல நான் வந்து புதுசா வந்து ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்றேன். ஓகே. நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். சோ இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த இருக்கு என்னுடைய கண்ட்ரி அண்ட் ஸ்டேட். ஓகே. இதுதான் நான் கிரியேட் பண்ணிருக்கிற புது பிக் லிஸ்ட் ஃபீல்ட்ஸ். இப்போ நான் வந்து கண்ட்ரின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு 3 கண்ட்ரி வச்சிருக்கேன். இந்தியா, யுஎஸ்ஏ அண்ட் கனடான்னு இருக்கு. அண்ட் ஸ்டேட்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஃபியூ ஸ்டேட்ஸ் இருக்கு. ஓகே. சோ இப்போ நான் என்ன பண்றேன், புதுசா ஒரு ரெக்கார்ட் ஒன்னு கிரியேட் பண்றேன். ஓகே. லெட் அஸ் சே தட் நான் வந்து ஒரு புது ரெக்கார்ட் ஒன்னு கிரியேட் பண்றேன். சோ ஒரு டேட் ஆஃப் டிராவல் ஒன்னு கொடுக்குறேன். அண்ட் இங்க வந்து டெஸ்டினேஷன் வந்து ஏதோ ஒன்னு கொடுக்குறேன். ஓகே. இப்போ நீங்க கண்ட்ரி அண்ட் ஸ்டேட் அப்படிங்கறத நம்ம செலக்ட் பண்ண போறோம். இப்போ நான் என்ன பண்றேன், இந்தியான்னு செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், கலிபோர்னியான்னு தெரியாம செலக்ட் பண்ணிடுறேன். ஓகே. சோ நீங்க சொல்லுங்க, இது வந்து வேலிட் இன்ஃபர்மேஷனா? இந்தியான்ற கண்ட்ரிக்கு நான் ஸ்டேட் வந்து என்ன சூஸ் பண்றேன், கலிபோர்னியான்னு சூஸ் பண்றேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி அ மிஸ்மேட்ச். அண்ட் இது வந்து ஒரு டேட்டா வந்து ஒரு கிளீனா இல்லாத ஒரு டேட்டான்னு சொல்லலாம். ஓகே. இது வந்து ஒரு நல்ல டேட்டா கிடையாது. ஒரு இது அக்யூரேட் டேட்டா கிடையாதுன்னு சொல்லலாம். ஓகே. சோ இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சேவ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா உங்களை சேல்ஸ் போர்ஸ் சேவ் பண்ணவும் அலோ பண்ணுது. கரெக்டா உங்களால சேவ் பண்ணவும் முடியுது இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே. இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து ஒரு இன்வாலிட் டேட்டான்னு சொல்லலாம். ஓகே. இட்ஸ் அ இன்வாலிட் டேட்டா. இந்த இன்வாலிட் டேட்டாவால நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் எரர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு டேட்டாவை நீங்க வந்து உங்க ஆர்க்ல வச்சிருக்கீங்கன்னா, நாளைக்கு நீங்க உங்க பிசினஸுக்கு ஒரு ரிப்போர்ட் நீங்க ஜென்ரேட் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து இந்தியால இருக்கிற பேசஞ்சர்ஸ் என்னுடைய டிராவல் ஏஜென்சி பிசினஸ்ல யாரெல்லாம் வந்து இந்தியா பேஸ்ட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற டேட்டா நான் எடுக்கணும். அதுவும் பர்டிகுலரா தமிழ்நாடுல இருக்கிறவங்க எடுக்கணும் அப்படிங்கிற போது உங்களுக்கு இங்க டேட்டா கம்ப்ளீட்டா மிஸ்மேட்ச் ஆகுது. ஓகே. இந்தியான் இருக்கு, இங்க கலிபோர்னியான் இருக்கு. ஸோ இந்த ரெக்கார்டு வந்து உங்களுக்கு வரவே வராது. ஓகே. சோ இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் எரர்ஸ் வந்து நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு டேட்டா என்ட்ரி பண்றவங்க தப்பா சூஸ் பண்ணிட்டாங்கன்னா. ஓகே. சோ இது வந்து இட்ஸ் அ இன்வாலிட் டேட்டா. ஓகேயா. சோ சேல்ஸ் ஃபோர்ஸ்ல உங்களுக்கு உங்க பிசினஸுக்கு வந்து நல்ல growth இருக்கணும், உங்களுடைய ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப கிளீனா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ற டேட்டா வந்து கிளீனா இருக்கணும். ஸோ இதெல்லாம் அன்கிளீன் டேட்டான்னு சொல்லலாம். ஓகே. இதெல்லாம் வந்து ஒரு வேலிட் இன்ஃபர்மேஷனே கிடையாது. ஓகேயா. இந்தியான்ற கண்ட்ரி அண்ட் ஸ்டேட் வந்து கலிபோர்னியா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. இது வந்து ஒரு வேலிட் டேட்டா கிடையாது. வேலிட் டேட்டா இல்லைன்னா நீங்க ஒரு கிளியர் ரிப்போர்ட் ஜென்ரேஷன் பண்ண முடியாது. அது உங்க பிசினஸுக்கு யூஸும் கிடையாது. ஓகே. சோ இப்ப இதை எப்படி அவாய்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, அங்கதான் நமக்கு வந்து ஃபீல்ட் டிபெண்டன்சி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து வருது.
ஃபீல்டு டிபெண்டன்சி என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க பேர்ல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஒரு டிபெண்டன்சி இருக்கு. ஓகே, ஃபீல்ட் டிபெண்டன்சி. ஒரு ஃபீல்டு இன்னொரு ஃபீல்டும் டிபெண்டண்டா இருக்கு அப்படிங்கிற அர்த்தம். ஓகேயா? சோ சேல்ஸ் ஃபோர்ஸ்ல ஃபீல்ட் டிபெண்டன்சி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபீச்சர். ஓகே, சோ எதுக்காக இந்த கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபீல்டும் இன்னொரு ஃபீல்டும் வேல்யூஸ் வந்து ஒரு ஃபீல்டோட வேல்யூ வந்து இன்னொரு ஃபீல்டுடைய வேல்யூவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு பேர் தான் ஃபீல்ட் டிபெண்டன்சி. நான் திருப்பி சொல்றேன். ஒரு ஃபீல்டுடைய வேல்யூ, ஓகே, ஒரு ஃபீல்டோட வேல்யூ இன்னொரு ஃபீல்டோட வேல்யூ இருக்கு. ஓகேயா? இந்த ஃபீல்டோட வேல்யூ வந்து கம்ப்ளீட்டா இன்னொரு ஃபீல்டுடைய வேல்யூவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு பேர் தான் ஃபீல்ட் டிபெண்டன்சி. ஓகே, இதை நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்கும்போது இன்னும் கிளாரிட்டி கிடைக்க போகுது. இன்னும் நான் நிறைய உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ண போறேன். ஓகே, ஃபார் நவ் நீங்க வந்து ஃபீல்ட் டிபெண்டன்சினா ரெண்டு ஃபீல்டு வந்து இருக்கு. ஒரு ஃபீல்டு வந்து இன்னொரு ஃபீல்ட டிபெண்டா இருக்கு. ஸோ இந்த ரெண்டாவது ஃபீல்டுடைய வேல்யூ டிஸ்பிளே ஆகணும்னா ஃபீல்டு ஒன்னுடைய வேல்யூவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கணும். இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லைன்டு டேட்டா என்ட்ரி. ஓகே, உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ப்ரொசீஜர்ல பிரச்சனையே வராது. இட்ஸ் நாட் கோயிங் டு பி எனி எரரே வர வாய்ப்பு இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து ரிலவெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்க போது இதெல்லாம் உங்களுக்கு எப்போ புரியும்னு பாத்தீங்கன்னா இந்த அட்வான்டேஜஸ் நம்ம வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ நம்ம ஹேண்ட்ஸ் ஆன்லாம் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா அந்த அட்வான்டேஜஸ் இன்னும் கிளியரா புரிய போகுது. ஓகே, ஸோ எரர்ஸ் ரெடியூஸ் ஆக போகுது, டேட்டா என்ட்ரி வந்து ஸ்ட்ரீம்லைண்டா இருக்க போகுது, அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிரேட்டா இருக்க போகுது. ஓகே, சோ இப்போ ஃபீல்ட் டிபெண்டன்சின்னு சொல்லிட்டோம். ஓகேயா? டிபெண்டன்சினாலே என்ன அர்த்தம்? யாரோ ஒரு ஆள் வந்து கண்ட்ரோல் பண்ண போறாங்க, இன்னொருத்தவங்க வந்து ஒபே பண்ண போறாங்க அப்படிங்கிற அர்த்தம் தான். கரெக்டா? சோ நீங்க ஃபீல்ட மறந்துட்டு யோசிச்சீங்கன்னா டிபெண்டன்சினால என்ன அர்த்தம்? ஒருத்தர் நம்மள கண்ட்ரோல் பண்ண போறாரு, இன்னொருத்தவங்க ஒபே பண்ண போறாங்க. கரெக்டா? சோ இத சேல்ஸ் ஃபோர்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா ஃபீல்ட் டிபெண்டன்சில ரெண்டு ஃபீல்ட நம்ம சொல்லலாம். ஓகே, எந்த ஃபீல்டு வந்து இன்னொரு ஃபீல்ட கண்ட்ரோல் பண்ணுதோ அந்த ஃபீல்ட நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோலிங் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஓகே, சோ எந்த ஃபீல்டு வந்து இந்த கண்ட்ரோலிங் ஃபீல்டு சொல்றதெல்லாம் ஒபே பண்ணுதோ அதுக்கு பேரு டிபெண்டன்ட் ஃபீல்டு. ஓகே, சோ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஃபீல்டு ஒன்னு ஒரு ஃபீல்டு இருக்கு அண்ட் ஃபீல்டு டூன்னு ஒரு ஃபீல்டு இருக்கு. ஓகேயா? இந்த ஃபீல்டு ஒன்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை பொறுத்து தான் என்னோட ஃபீல்டு டூ உடைய வேல்யூ வந்து மாறப்போகுது இல்லைன்னா டிஸ்ப்ளே பண்ண போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா நான் ஃபீல்டு ஒன் என்னன்னு சொல்லுவேன்னா கண்ட்ரோலிங் ஃபீல்டுன்னு சொல்லுவேன். ஃபீல்டு டூ ஒபே பண்ணுது இல்லையா? ஃபீல்டு ஒன் சொல்றத ஒபே பண்ணுது. ஃபீல்டு உன்னுடைய வேல்யூவை பொறுத்து தான் ஃபீல்டு டூவோட வேல்யூ வந்து டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ அப்ப அதுக்கு பேர் வந்து டிபெண்டன்ட் ஃபீல்டு. ஃபீல்டு ஒன் தான் என்ன பண்ணுது? மாஸ்டர் மாதிரி கண்ட்ரோல் பண்ணுது ஃபீல்டு டூ உடைய வேல்யூஸ். ஃபீல்டு டூ என்ன வேல்யூ டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படிங்கறத ஃபீல்டு ஒன்னு தான் டிசைட் பண்ணுது. அதாவது ஃபீல்டு ஒன்ல இருக்கிற வேல்யூ தான் டிசைட் பண்ணுது ஃபீல்டு டூல என்ன வேல்யூ வரணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணுது. ஸோ ஃபீல்டு ஒன்னு தான் கண்ட்ரோலிங் ஃபீல்ட் அண்ட் ஃபீல்டு டூ தான் டிபெண்டன்ட் ஃபீல்டு. இந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிளியரா இருக்கணும். ஃபீல்ட் டிபெண்டன்சில உங்களுக்கு கண்ட்ரோலிங் ஃபீல்ட்னா என்னது அண்ட் டிபெண்டன்ட் ஃபீல்ட்னா என்னதுன்றது கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ அதான் ஐ ஹவ் கிவன் யூ அஸ் அ டேக் அவே பாயிண்ட் ஆல்சோ. ஸோ கண்ட்ரோலிங் ஃபீல்டுங்கிறது ஒரு மாஸ்டர் ஃபீல்ட். அது வந்து ஃபீல்டு டூவை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, அங்க என்ன வேல்யூ டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கறத அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு டவுட் வரலாம். சேல்ஸ் ஃபோர்ஸ்ல எந்த ஃபீல்டுலாம் கண்ட்ரோலிங் ஃபீல்டு அதாவது மாஸ்டர் ஃபீல்டா இருக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வி ஹாவ் டூ ஃபீல்ட்ஸ். ஸோ வாட் டைப் ஆஃப் ஃபீல்ட்ஸ் கேன் ஆக்ட் ஆஸ் கண்ட்ரோலிங் ஃபீல்ட்? எதெல்லாம் கண்ட்ரோலிங் ஃபீல்டா சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிக் லிஸ்ட் ஃபீல்டு. ஓகே, பிக் லிஸ்ட் ஃபீல்டு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இன்னொரு ஃபீல்ட. ஓகே, அது வந்து ஒரு மாஸ்டர் ஃபீல்டா இருக்க முடியும். ஓகேயா? சோ இன்னொரு ஃபீல்டோட வேல்யூவை இந்த பிக் லிஸ்ட் ஃபீல்டு வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். செகண்ட் வந்து செக் பாக்ஸ் ஃபீல்டு. இந்த செக் பாக்ஸ் ஃபீல்டுமே கண்ட்ரோலிங் ஃபீல்டா இருக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ இது வந்து மாஸ்டர் ஃபீல்டா இருக்கலாம். ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ்ல எதெல்லாம் கண்ட்ரோலிங் ஃபீல்டா இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பிக் லிஸ்ட் ஃபீல்ட்ஸ் அண்ட் செக் பாக்ஸ் ஃபீல்டு. இது ஒரு முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின். ஓகே, இது வந்து முக்கியமான ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். எந்த ஃபீல்ட்ஸ்லாம் சேல்ஸ் ஃபோர்ஸ்ல கண்ட்ரோலிங் ஃபீல்டா இருக்க முடியும்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா பிக் லிஸ்ட் ஃபீல்ட்ஸ் அண்ட் செக் பாக்ஸ் ஃபீல்ட் தான் ஆன்சர். ஓகே, ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் ரைட். கண்ட்ரோலிங் ஃபீல்ட்னா என்னன்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க யோசிக்கலாம் எதெல்லாம் வந்து ஒபே பண்ண போகுது, எந்த ஃபீல்ட்ஸுக்குலாம் வந்து ஒபே பண்ணக்கூடிய கேரக்டர் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவது டிபெண்டன்ட் ஃபீல்ட்லாம் என்னன்னு பார்க்க போறோம். ஓகேயா? ஸோ விச் ஃபீல்ட்ஸ் இன் சேல்ஸ் ஃபோர்ஸ் கேன் ஆக்ட் அஸ் டிபெண்டன்ட் ஃபீல்ட்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் திருப்பியும் பிக் லிஸ்ட் ஃபீல்டு தான்.
ஓகே. ஸோ பிக் லிஸ்ட் ஃபீல்டு வந்து டிபெண்டன்ட் ஃபீல்டா இருக்கிறதுக்கும் அதுக்கு வந்து இட் ஹேஸ் த கேப்பபிலிட்டி. ஸோ இங்க இருந்து டேக்அவே பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்கிற பிக் லிஸ்ட் ஃபீல்டு வந்து இட் கேன் ஆக்ட் அஸ் போத் டிபெண்டன்ட் ஃபீல்ட் அண்ட் ஆல்சோ கண்ட்ரோலிங் ஃபீல்டு. ஓகே. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து எந்த ஃபீல்டு வந்து டிபெண்டன்ட் ஃபீல்டா மட்டும் ஆக்ட் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா மல்டி செலக்ட் பிக் லிஸ்ட் ஃபீல்டு. மல்டி செலக்ட் பிக் லிஸ்ட் ஃபீல்டு வந்து டிபெண்டன்ட் ஃபீல்டா மட்டும் தான் ஆக்ட் பண்ணும். ஓகேயா? பிக் லிஸ்ட் ஃபீல்ட் மாதிரி கிடையாது. ஓகே. மல்டி செலக்ட் பிக் லிஸ்ட் ஃபீல்டு வந்து டிபெண்டன்ட் ஃபீல்டு, அதாவது ஒபே பண்ணும், இன்னொரு ஃபீல்ட ஒபே பண்ணும். ஓகே. ஸோ இதுதான் டிபெண்டன்ட் ஃபீல்டுடைய டைப். ஸோ என்னெல்லாம் என்னெல்லாம் ஃபீல்டு வந்து டிபெண்டன்ட் ஃபீல்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. ஸோ இப்போ டிபெண்டன்ட் ஃபீல்டுடைய டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்ட் ஃபீல்டு வந்து ஃபில்டர்டு வேல்யூஸ் தான் இருக்க போகுது. எந்த வேல்யூஸை பொறுத்து அதோட வேல்யூஸ் ஃபில்டர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலிங் ஃபீல்டுடைய வேல்யூஸை பொறுத்து தான் இந்த டிபெண்டன்ட் ஃபீல்டு வேல்யூஸ் வந்து ஃபில்டர் ஆக போகுது. ஓகே. உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும்போது ரொம்ப கிளியரா புரிய போகுது. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ல பாருங்க. இப்போ நான் கண்ட்ரி வந்து இந்தியான்னு சூஸ் பண்றேன். எனக்கு இங்க எல்லா ஸ்டேட்டுமே விசிபிளா இருக்கு. இதுக்கு பதிலா எனக்கு வந்து நான் கண்ட்ரி இந்தியான்னு சூஸ் பண்ண உடனே இந்தியால இருக்கிற கண்ட்ரி ஸ்டேட்ஸ் மட்டும் எனக்கு விசிபிளா இருந்துச்சுன்னா இங்க எரர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் வந்து கரெக்டா வந்து இந்தியாக்குள்ள இருக்கிற ஸ்டேட்டை மட்டும் சூஸ் பண்ணிருப்பேன். கரெக்டா தெரியாம போய் கலிபோர்னியாலாம் சூஸ் பண்ணிருக்க மாட்டேன். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போற கான்செப்ட். ஓகே. என்ன நம்ம டீப்பா பார்க்க போறோம். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவு த வேல்யூஸ் வில் பி ஃபில்டர்ட் ஆன் யோர் டிபெண்டன்ட் ஃபீல்ட் பேஸ்ட் ஆன் த கண்ட்ரோலிங் ஃபீல்டு. ஓகே. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது வரைக்கும் கண்ட்ரோலிங் ஃபீல்ட்னா என்ன, டிபெண்டன்ட் ஃபீல்ட்னா என்னன்ற கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிளியரா இருந்தாதான் நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிளியரா புரியும். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிக் லிஸ்ட் ஃபீல்டு வந்து டிபெண்டன்ட் ஃபீல்டாவும் ஆக்ட் பண்ணுது அண்ட் கண்ட்ரோலிங் ஃபீல்டாவும் ஆக்ட் பண்ணுது. கரெக்டா? ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ்ல நமக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்கு பேர் வந்து டிபெண்டன்ட் பிக் லிஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே. ஒரு டிபெண்டன்ட் பிக் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோலயும் பார்க்க போறோம். ஓகே. ஸோ பிக் லிஸ்ட்ல நம்ம எந்த டிபெண்டன்ட் பிக் லிஸ்ட் பார்க்க போறோம்னா டிபெண்டன்ட் பிக் லிஸ்ட்டை வச்சு ஒரு டெமோ பார்க்க போறோம். ஓகே. ஸோ டிபெண்டன்ட் பிக் லிஸ்ட்னா எந்த பிக் லிஸ்ட்லாம் டிபெண்டன்ட் பிக் லிஸ்டா இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, எந்த பிக் லிஸ்ட்லாம் நீங்க கிரியேட் பண்ணீங்களோ, அதாவது கஸ்டம் பிக் லிஸ்ட். ஓகே. எந்த பிக் லிஸ்ட்லாம் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்களோ ஆர் மல்டி செலக்ட் பிக் லிஸ்டா இருக்கோ, இந்த ரெண்டு பிக் லிஸ்டுக்கு மட்டும்தான் டிபெண்டன்ட் பிக் லிஸ்டா இருக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. நான் ரிப்பீட் பண்றேன். எந்த மாதிரியான பிக் லிஸ்ட்லாம் டிபெண்டன்ட் பிக் லிஸ்டா இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பார்த்துட்டோம், நார்மலா பிக் லிஸ்ட்னு பார்த்தோம், மல்டி செலக்ட் பிக் லிஸ்ட்னு பார்த்தோம். பட் பிக் லிஸ்ட்லயுமே ரெண்டு டைப் இருக்கு. ஸ்டாண்டர்ட் பிக் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு, கஸ்டம் பிக் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இப்போ நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்ஜெக்ட், அக்கவுண்ட் ஆப்ஜெக்ட்லாம் பாத்தீங்கன்னா அதுல சில ஸ்டாண்டர்ட் பிக் லிஸ்ட்ஸ் இருக்கு. நீங்க கூட இதை வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனா பண்ணலாம். யூ கேன் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் எதெல்லாம் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்கிற ஸ்டாண்டர்ட் பிக் லிஸ்ட்ன்றத யூ கேன் ஆக்சுவலி டேக் அ லிஸ்ட். ஓகே. நீங்க லிஸ்ட் எடுத்து கூட நீங்க உங்க QA ட்ரைனர்ட்ட யூ கேன் ஜஸ்ட் கெட் வெரிஃபிகேஷன். ஸோ டிபெண்டன்ட் பிக் லிஸ்ட் இஸ் அ கஸ்டம் ஆர் அ மல்டி செலக்ட் பிக் லிஸ்ட். ஸோ இப்போ இங்க என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா, சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்கிற ஸ்டாண்டர்ட் பிக் லிஸ்ட் வந்து டிபெண்டன்ட் பிக் லிஸ்டா இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ டிபெண்டன்ட் பிக் லிஸ்டா எது இருக்க முடியும்? நீங்க கிரியேட் பண்ற கஸ்டம் பிக் லிஸ்ட் தான் டிபெண்டன்ட் பிக் லிஸ்டா இருக்க முடியும். இல்லைன்னா மல்டி செலக்ட் பிக் லிஸ்ட். ஓகே. ஸோ எதெல்லாம் டிபெண்டன்ட் பிக் லிஸ்டா இருக்க முடியும்? ஒன்னு நீங்க கிரியேட் பண்ணிருக்கிற கஸ்டம் பிக் லிஸ்ட், இல்லைன்னா மல்டி செலக்ட் பிக் லிஸ்ட். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர், ரைட்? ஸோ இதுதான் வந்து டிபெண்டன்ட் பிக் லிஸ்ட் நீங்க முக்கியமா டேக்அவே பாயிண்டா நீங்க எடுத்துக்க வேண்டியது. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to see how to create also. ஓகே. ஐ ஹோப் இட் இஸ் கிளியர், ரைட்? உங்களுக்கு வந்து டிபெண்டன்ட் பிக் லிஸ்ட்னா என்ன அண்ட் அதுல என்னெல்லாம் கைண்ட் ஆஃப் பிக் லிஸ்ட்லாம் டிபெண்டன்ட் பிக் லிஸ்ட்குள்ள பண்ண முடியும்ன்றத நம்ம பார்த்திருக்கோம். கரெக்டா? ஸோ நம்ம படிச்சது படி பாத்தீங்கன்னா, கஸ்டம் பிக் லிஸ்ட் இல்லைன்னா மல்டி செலக்ட் பிக் லிஸ்ட், இது ரெண்டும் மட்டும்தான் டிபெண்டன்ட் பிக் லிஸ்டா இருக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஸ்டாண்டர்ட் பிக் லிஸ்ட நீங்க டிபெண்டன்ட் பிக் லிஸ்டா கிரியேட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ ஸ்டாண்டர்ட் பிக் லிஸ்ட்டை நீங்க டிபெண்டன்ட் பிக் லிஸ்ட்டை கிரியேட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? டிபெண்டன்ட் பிக் லிஸ்ட் எப்படி வந்து கிரியேட் பண்றதுன்றத பார்க்கலாம். ஓகே. அதுக்கு நீங்க எப்படி போவீங்க ஃபர்ஸ்ட்? இப்போ நம்ம பண்ண போறது வந்து ஒரு செட்டப் ஆக்ஷன். ஓகே. நம்ம பேக் எண்ட் ஒர்க் பண்ண போறோம், ஆஸ் அட்மின் நம்ம பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம வந்து எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த சேல்ஸ் ஆப்ல இருக்கிற இந்த புக்கிங்ஸ்ல இருக்கோம். ஸோ இங்க இருந்து நான் டேரக்டா எப்படி போவேன்? ஆப்ஜெக்ட் மேனேஜருக்கு இந்த கியர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு எடிட் ஆப்ஜெக்ட் போனீங்கன்னா டேரக்டா நீங்க போய் புக்கிங் உடைய ஆப்ஜெக்ட் மேனேஜர்ல லேண்ட் ஆயிருவீங்க. ஓகே. ஸோ இப்போ எப்படி வந்து நேவிகேட் பண்றது ஃபீல்ட் டிபெண்டன்சிஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ஃபீல்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டு ஃபீல்ட் டிபெண்டன்சின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கு, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க டிசைட் பண்ணணும்.
ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், டிசைட் பண்ணணும். என்கிட்ட வந்து ரெண்டு ஃபீல்டு இருக்கு, பிக் லிஸ்ட் ஃபீல்டு இருக்கு. இந்த ரெண்டு பிக் லிஸ்ட் ஃபீல்டுமே வந்து கஸ்டம் பிக் லிஸ்ட் ஃபீல்டு தான், நான் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். கரெக்டா? சோ இப்போ இந்த ரெண்டு ஃபீல்டுல எது வந்து எனக்கு கண்ட்ரோலிங் ஃபீல்டு, எது வந்து எனக்கு டிபெண்டன்ட் ஃபீல்டுங்கிறத நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து டிசைட் பண்ணிக்கணும். ஓகே, சோ நம்மளுக்கு படி என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து கண்ட்ரி எப்பெல்லாம் மாறுதோ கண்ட்ரிய பொறுத்து தான் எனக்கு ஸ்டேட் மாறணும். கரெக்டா? சோ கண்ட்ரில என்ன வேல்யூ இருக்கோ அத பொறுத்து தான் ஸ்டேட்ல இருக்கிற வேல்யூஸ் எனக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகணும். அப்படி பார்த்தா நமக்கு வந்து இப்ப எது வந்து கண்ட்ரோலிங் ஃபீல்டா இருக்கு, நமக்கு வந்து கண்ட்ரி வந்து கண்ட்ரி வந்து கண்ட்ரோலிங் ஃபீல்டா இருக்கு. ஓகே, சோ கண்ட்ரில இருக்கிற வேல்யூவை தான் டிசைட் பண்ணி பொறுத்து தான் எனக்கு வந்து ஸ்டேட்ல இருக்கிற வேல்யூ மாறணும். சோ இது வந்து என்னது, டிபெண்டன்ட் ஃபீல்டு. ஓகே, ஸ்டேட் தான் என்னுடைய டிபெண்டன்ட் ஃபீல்டு. ஸோ கண்ட்ரிங்கிறது என்னுடைய கண்ட்ரோலிங் ஃபீல்ட் அண்ட் ஸ்டேட்டுங்கிறது டிபெண்டன்ட் ஃபீல்டு. ஓகே, ஸோ இதன் டிசிஷன் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஓகேயா? நீங்க கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டேக் திஸ் டெசிஷன். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே வந்து ரெண்டு ஃபீல்டு இங்க என்கிட்ட இருக்கு. ஓகேயா? கண்ட்ரி அண்ட் ஸ்டேட்னு சொல்லி ஐ ஹாவ் டூ ஃபீல்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ கிரியேட் பண்றதுக்கு நீங்க வந்து திருப்பி ஃபீல்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்கிற ஃபீல்ட் டிபெண்டன்சியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேயா? கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்கனவே எந்த ஃபீல்ட் டிபெண்டன்சிஸும் இல்லை அப்படிங்கிறது காட்டுது. ஸோ ஜஸ்ட் நியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நியூல பாத்தீங்கன்னா இதெல்லாம் கூட நீங்க ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்க கண்ட்ரோலிங் ஃபீல்டு எது, டிபெண்டன்ட் ஃபீல்டு எதுன்னு கேக்குது. கரெக்டா? ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், நமக்கு தெரியும் எது கண்ட்ரோலிங் ஃபீல்ட் அண்ட் டிபெண்டன்ட் ஃபீல்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் நம்மளும் டிசைட் பண்ணிட்டோம் எது நம்மளுடைய புக்கிங் ஆப்ஜெக்ட்ல கண்ட்ரோலிங் ஃபீல்டு, எது வந்து டிபெண்டன்ட் ஃபீல்டுங்கிறத நம்மளும் டிசைட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டேரக்டா சூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இங்க கண்ட்ரோலிங் ஃபீல்டு வந்து எனக்கு என்ன கண்ட்ரோலிங் ஃபீல்டு, கண்ட்ரி. ஓகே, ஸோ டிபெண்டன்ட் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட். ஓகே, ஸோ கண்ட்ரி தான் என்னுடைய கண்ட்ரோலிங் ஃபீல்டு, டிபெண்டன்ட் ஃபீல்டு வந்து என்னோட ஸ்டேட். ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வி வில் கிவ் கண்டினியூ கொடுத்ததுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். இங்க வந்து உங்களுக்கு எப்படி எந்த கண்ட்ரிக்கு என்ன வேல்யூஸ் வந்து சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ண போறீங்க. இப்போ கண்ட்ரி அப்படிங்கிறது இந்தியா, யுஎஸ்ஏ, கனடா, இது மூணு தான் நம்ம வச்சிருக்கோம். இந்த மூணு கண்ட்ரீஸ்க்கு எந்த ஸ்டேட்ஸ் வந்து ரிலவெண்டா இருக்கும் அப்படிங்கறத நீங்க அந்த ஸ்டேட் பிக் லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல நீங்க சூஸ் பண்ண போறீங்க. ஸோ கண்ட்ரோலிங் ஃபீல்டு வந்து உங்களுக்கு கண்ட்ரி அண்ட் டிபெண்டன்ட் ஃபீல்டு வந்து ஸ்டேட். ஸோ இந்தியான்ற கண்ட்ரிக்கு எந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து ரிலவெண்டா இருக்கும்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. இப்போ எப்படி சூஸ் பண்றது இதுலன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு நீங்க குவிக்கா செலக்ட் பண்ணணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிருங்க. ஓகேயா? எல்லோவா மாறிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, நீங்க ஒன்னொன்னா செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு இன்க்ளூட் வேல்யூஸை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லோவா மாறிடும். ஸோ எல்லோ தான் என்ன இண்டிகேட் பண்ணுது, நீங்க இந்தியான்ற கண்ட்ரிக்கு தமிழ்நாடு அண்ட் கர்நாடகாவை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி இன்க்ளூடட்னு வருது பாருங்க, நீங்க ஹாவர் பண்ணீங்கன்னா. ஓகே, ஸோ இன்க்ளூடட் இன் கண்ட்ரி இந்தியன் வருது பாருங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தெரியாம ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிட்டேன், இதை எப்படி ரிமூவ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, தப்பா சூஸ் பண்ணிட்டேன். இதை எப்படி ரிமூவ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்க்ளூட் வேல்யூஸ் கிளிக் பண்ணீங்கன்னா போயிடும் இந்த செலெக்ஷன். ஓகே, ஸோ எல்லோவா இருக்கிறது தான் செலக்ட் ஆன வேல்யூஸ். ஸோ இப்போ யூஎஸ்ஏக்கு உரிய ஸ்டேட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கலிஃபோர்னியா அண்ட் டெக்சாஸ். அண்ட் கனடாக்கு வந்து ஐம் கோயிங் டு சூஸ் தீஸ் டூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணியாச்சு. ஓகேயா? ஸோ இதை வந்து செலக்ட் ஆயிருக்கா, ஒழுங்கா ஒர்க் ஆகுதான்னு பாக்குறதுக்கு நீங்க ப்ரிவ்யூ கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க நம்ம கண்ட்ரி வந்து மாஸ்டர் ஆயிருச்சு இப்போ. ஓகேயா? பிகாஸ் ஸ்டேட்டை வந்து ஸ்டேட்ல ஒண்ணுமே டிஸ்ப்ளே ஆகல, பிகாஸ் நம்ம கண்ட்ரி சூஸ் பண்ணாதான் ஸ்டேட் எனேபிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்தியான்னு சூஸ் பண்ணோன்னே பாருங்க எனக்கு தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா மட்டும் டிஸ்ப்ளே ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இஃப் ஐ சேஞ்ச் டு சம்திங் எல்ஸ், ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்ப்ளே ஆகுது. நீங்க எப்பயுமே கிரியேட் பண்ணிட்டு ஒரு ப்ரிவ்யூ பாக்குறது கரெக்டா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ப்ரிவ்யூ ஒழுங்கா ஒர்க் ஆகுது, க்ளோஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதை சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் ரைட். எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும்னு பார்த்தோம்ல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஆப்ஜெக்ட்ல போய் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு புதுசா ஒரு ரெக்கார்டு ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஓகேயா? ஸோ எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். லெட் அஸ் கிரியேட் அ நியூ புக்கிங் ரெக்கார்ட். ஓகேயா? இப்போ பாருங்க, ஐ திங்க் ஐ ஹாவ் டு ரெஃப்ரெஷ் ப்ராப்பர்லி. ஓகே, இங்க சேவ் ஆயிடுச்சுல. ஃபைன், திருப்பி நியூ கிளிக் பண்ணி பார்க்குறேன். எஸ், இப்போ ரெஃப்ரெஷ் ஆயிருச்சு. ஸோ நீங்க ஃபீல்ட் டிபெண்டன்சி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய ஃபீல்டு வந்து டிபெண்டன்சிக்குள்ள வந்துருச்சுன்னா இந்த மாதிரி வியூ ஆல் டிபெண்டன்சின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். ஓகேயா? இப்போ நீங்க பாருங்க, என்னால ஸ்டேட்டை செலக்ட் பண்ணவே முடியல பாருங்க.
கண்ட்ரி செலக்ட் பண்ணாதான் ஸ்டேட் வந்து எனக்கு வந்து எனேபிள் ஆகும். ஓகே. ஸோ கண்ட்ரி வந்து என்னவாயிருச்சு, கண்ட்ரோலிங் ஃபீல்ட் ஆயிருச்சு, ஸ்டேட் வந்து டிபெண்டன்ட் ஃபீல்ட் ஆயிருச்சு. ஓகே. ஸோ இப்போ நான் சூஸ் பண்ணதுமே பாருங்க, ஐ வில் பி ஏபிள் டு சூஸ் த வேலிட் வேல்யூஸ். நீங்க சூஸ் பண்ண முடியுது, அதான் முக்கியமான விஷயம். ஓகேயா. ஸோ நம்ம என்ன பண்றோம், வேலிடா ஒரு வேல்யூ சூஸ் பண்றோம். ஓகே. ஸோ இப்போ இந்த ரெக்கார்ட்லாம் வந்து கிளீன் ரெக்கார்ட்னு சொல்லலாம். ஓகேயா, இட்ஸ் ஆக்சுவலி கிளீன் ரெக்கார்ட். நம்ம வந்து வேலிடா ஒரு இன்ஃபர்மேஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேயா. ஸோ இப்போ நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஃபீல்ட் டிபெண்டன்சிஸால நமக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் பாருங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து கன்ஃபியூஷனே இல்ல. ஓகேயா. சோ இந்த கண்ட்ரிக்குள்ள இந்த ஸ்டேட் வருமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனே வேண்டாம். நம்மளுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி தான் அந்த டிபெண்டன்ட் ஃபீல்ட்ல வேல்யூஸே வருது. ஓகே. சோ டேட்டா என்ட்ரியை ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டோம், எரர்ஸை ரெடியூஸ் பண்ணிட்டோம். கரெக்டா. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், யார் என்ட்ரி பண்றாரோ அவருக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்க போகுது. ஹீ இஸ் டூயிங் அ சேஃப் ஜாப். கரெக்டா. சோ நம்மளுமே வந்து கிளீனா ஒரு டேட்டா இன்ஃபர்மேஷன் கிரியேட் பண்றோம். ஓகே. இதெல்லாம் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபீல்ட் டிபெண்டன்சிஸ். ஓகே. ஸோ ஐ ஹோப் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம லாஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கன்சிடரேஷன்ஸ். எப்பயுமே ஒரு டாபிக் படிச்சோம்னா நம்ம அதுல கன்சிடரேஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி பார்த்தா ஃபீல்ட் டிபெண்டன்சிஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான கன்சிடரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சூஸ் பண்ற கண்ட்ரோலிங் பிக் லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, கண்ட்ரோலிங் பிக் லிஸ்ட். அதுல கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு வேல்யூவாவது இருக்கணும். மேக்சிமம் வந்து 300 வேல்யூஸ்க்கு கிட்டையாவது இருக்கணும். ஓகே. ஸோ இது ஒரு கன்சிடரேஷன் நீங்க கிரியேட் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நீங்க கண்ட்ரோலிங் பிக் லிஸ்ட்டை வந்து கான்ஃபிகர் பண்ணும்போது மேக் ஷூர் தட் அட்லீஸ்ட் ஒரு வேல்யூ இருக்குன்னு, இல்லைன்னா வந்து இட் ஷுட் பி அட்லீஸ்ட் லெஸ் தேன் 300 வேல்யூஸ். மேக்ஸிமம் 300 தான். ஓகே. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோல உங்களுக்கு ஃபீல்ட் டிபெண்டன்சிஸ்னா என்ன அப்படிங்கிற கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.